கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। தரிமையான ஆராதனை வேண்டுகோள் அழைக்கிறோம். इस आराधना के समय में आप सबको हम स्वागत करते हैं। கர்த்தர் உங்களை அதிகமாக பலப்படுத்துவாராக. परमेश्वर आप सबको अधिक बलवंत करे, உயர்த்தி மகிமைப்படுத்துவாராக. आपको ऊंचा करके आपको महिमा அவர் करे। இதுவரைக்குமாக நன்மைகளை செய்திருக்கிறார். उसने अभी तक हमें भलाई काम किया நம்மை है, வழிநடத்திக் கொண்டு வந்திருக்கிறார். उसने हमें मार्ग दिखाकर आया है। நாம் அவரை இந்த உலகத்துல பற்றி பிடித்ததனால दुनिया में हम उसको पकड़े हैं, इसीलिए இன்னும் வாழ்வதற்கு கிருபைகள் அவர் கொடுத்திருக்கிறார். वो हमें जीने के लिए हमें मदद किया है। தொடர்ந்து கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாக लगातार परमेश्वर के नाम की இந்த महिमा ஆராதனை துவக்கமாக इस आराधना की शुरुआत ஒரு பாடல் வழியாக एक गीत के जरिए से தேவனை நம்ம துதிக்க போறோம். परमेश्वर की हम स्तुति करने जा அவர் रहे நோக்கி நம்ம பார்க்க போறோம். हैं। हम परमेश्वर की ओर देखने जा உம்மை रहे தான் நம்பி இருக்கிறோம். हैं। हम உம்மை என்று யாரும் இல்லை அப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. இந்த பாடல் வழியாக தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நம்பி இருக்கிறோம். हम केवल आप ही पे भरोसा करते हैं प्रभु। உம்மை இல்லாமல் எங்களுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை. आपके बिना इस दुनिया में हमारे कोई नहीं है। உலகத்துல எங்களுக்கு எவரும் இல்லப்பா. इस दुनिया में कोई भी नहीं है।
நூற்றுக்கு நீர் உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஐயா. हम 100% आप ही पे भरोसा உடைய रखते हैं। பிள்ளைகள் நம்பி இருக்கிறாங்க. आपके बच्चे आप पे भरोसा சோ रखते हैं। அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. आप ही अद्भुत काम कीजिए। அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. आश्चर्य काम कर दीजिए। இப்படி கண்ணீர் எல்லாத்தையும் களிப்பாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். आपके बच्चों के आंसू को परमेश्वर आनंद में बदल दीजिए। உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு சோதனம் ஆண்டவரே மாறுதலை கண்டடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். उनकी जिंदगी में सभी बदलाव दीजिए। ஆவியானவர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். पवित्र आत्मा उनके जीवन में बड़े काम कीजिए। ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக நீ நடத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். इस आराधना की शुरुआत से अंत तक आप ही कार्य ஒவ்வொரு कीजिए। பங்குக்காரர் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். हर एक के अंदर आपके भावों में परमेश्वर आप आशीष कीजिए। இதுல கலந்து கொள்ளும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. इससे भाग लोगों को प्रभु आप आशीष துக்கங்கள் कीजिए। எல்லாம் சந்தோஷமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். उनके दुखों को आप आनंद में बदल உம்முடைய दीजिए। கிருபையான கரத்தால் பிள்ளைகளை ஆண்டவரே உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். आपके अनुग्रह वाले हाथों से आप उन्हें ऊंचा कीजिए। எல்லா தடைகளை ஆண்டவரே மாற்றுங்க. सभी रुकावट को दूर உம் நாமத்தை कीजिए। உயர்த்துகிறோம். आपके नाम को ऊंचा எல்லா कीजिए। நாமத்துக்கு மேல் நாமத்துடையவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். सभी नामों में श्रेष्ठ नाम के लिए हम धन्यवाद देते உம்மை हैं। தாழ்த்துகிறோம். हम अपने आप को झुकाते நீங்க हैं। பிறகு நாங்கள் சேருகிறோம். आप बड़े और हम घटे। நாங்கள் பலவீனமான மட்பாண்டங்கள் ஆண்டவரே. हम कमजोर मिट्टी का बर्तन हैं। பலத்தாய் நிகழ்த்தபடியாக ஜெபிக்கிறேன். आपके बल से हमें परमेश्वर ऊंचा कीजिए। ஆசீர்வதியும். आशीष कीजिए। இயேசு மூலம் ஜெபங்களின் ஜீவனில் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता। ஆமென். आमीन। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து உங்களை தாங்கட்டும். परमेश्वर का अनुग्रह लगातार आपको संभाले। எங்களோடு இணைந்திருப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். आप हमसे जुड़े इसके लिए हम आनंदित होते हैं। நிச்சயமாகவே இந்த பாடல் வழியாக निश्चय गीतों के जरिए ஆராதனை से, மூலமாக इस आराधना के जरिए கர்த்தர் से ஆசீர்வதிப்பது நிச்சயம். परमेश्वर आपको आशीष करेंगे। முதலாவது निश्चय। தமிழ் பாடலையும் एक तमिल गीत को இப்படி இந்தி பாடலையும் படித்து फिर हिंदी गीत को गाते தேவ हैं। நாமத்தை மகிமைப்படுத்தலாம். परमेश्वर के नाम की महिमा எங்களோடு करें। இணைந்திருங்கள். आप हमारे साथ जुड़े ஜெப रहिए। நிலைமையில காணப்படுங்கள். प्रार्थना का स्थिति में रहिए। கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். परमेश्वर का अनुग्रह आपको ஒரு பழைய संभाले। பாடல். एक पुराना गीत தேவ है। ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம் என்ற பாடல் மூலமாக தேவனை துதிக்கலாம்.
हालेलुया 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 परमेश्वर की नाम की महिमा हो। अभी इतने समय हम तमिल गीत गाए, अभी हम एक हिंदी गीत गाने जा रहे हैं। धन्यवाद की वेदी बनाए, धन्य प्रभु किया भलाई, उसने किया भलाई को याद करते हुए हम सब एक गीत को हमारे साथ गाइए। हालेलुया।
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேன்மைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால उद्धारकर्ता यीशु मसीह के नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். आप सबको प्रेम की बधाइयां देते हैं। கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। இதுவரைக்குமா நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். अब तक उसने हमें चलाकर आया है। அவருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டு வந்திருக்கிறது. उसका अनुग्रह हमें संभाल कर आया है। அவருடைய பிரசன்னத்தால் கர்த்தர் மூடி இருக்கிறார். उसकी प्रसन्नता से हमें भर कर आया அவர் है ஆசீர்வதித்து இருக்கிறார். और उन्होंने हमें आशीष किया है। கர்த்தர் நிச்சயமாகவே निश्चय परमेश्वर உங்களை பலப்படுத்தி आपको बलवत करके, உங்களுக்கு சகாயம் பண்ணி आपको सहायक உங்களுக்கு करके, உதவி செய்து आपको मदद करके உயர்த்துவதற்கு ஆண்டவர் போதுமானவர். ऊंचा करने में काफी है। ஹalleluya. हालेलुया। சோர்வோடு காணப்படுகிறீங்களா? निराश में बैठे हो क्या? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? या फिर दुखित में हो? என் ஜெபம் இன்னும் கேட்கப்படவில்லையே. मेरी प्रार्थना अब तक सुनी नहीं गई எத்தனை है। நாட்கள் நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். इतने दिन से मैं प्रार्थना कर என் रहा ஜெப हूँ। கர்த்தர் பதில் தரவில்லையே. परमेश्वर मेरी प्रार्थना के उत्तर नहीं இந்த दिए। கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? ऐसे निराश में है क्या? நிச்சயமாகவே निश्चय உங்க கலக்கத்திற்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிறதுக்கு விரும்புகிறார். आपके व्याकुल को परमेश्वर छुटकारा देंगे। அவர் உங்களை கைவிட மாட்டார். वो आपके हाथ नहीं உங்க छोड़ेंगे। ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். वो आपकी प्रार्थना का उत्तर देंगे। நாம் இன்றைக்கு हम आज ஒரு ரெண்டு விதமான ஜெபத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். आज दो प्रकार की प्रार्थना के बारे में हम ध्यान करने जा रहे हैं। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். परमेश्वर प्रार्थना को सुनता है। லூக்கான சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 18ஆம் அதிகாரம் अध्याय 18 அதனுடைய 7-8 வசனம் சொல்லுகிறது. उसका 7 और 8 वचन यूं कहता நான் है। தமிழ்ல முதலா படிக்கிறேன். पहला पास्टर जी तमिल में पढ़ेंगे, பிற்பாடு இந்தியில படிக்கலாம். फिर हम हिंदी में पढ़ेंगे। அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமார் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். इसीलिए क्या परमेश्वर अपने चुने हुओं का न्याय न चुकाएगा जो रात दिन उसकी दोहाई देते रहते हैं? क्या वो उनके विषय में देर करेगा? मैं तुमसे कहता हूँ वो तुरंत उनका न्याय चुकाएगा। तो भी मनुष्य का पुत्र जब आएगा तो क्या वो पृथ्वी पर विश्वास पाएगा? பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। சோத்ரம் இங்க ஒரு காரியம் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ पे एक कार्य को हम देखते हैं। சோத்ரம் அதாவது அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடலாகிய தம்மால் தெரிந்த விஷயத்துல इस प्रकार दिन और रात जो परमेश्वर को दोहाई देते हैं उनके विषय में நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து देर करेगा, அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? उनको न्याय चुकाएगा नहीं। அப்படி ஒரு கேள்வியோடு இந்த வசனம் முடிகிறது. ऐसे प्रश्न चिन्ह से समाप्त அப்ப होता है। ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் जो परमेश्वर के चुने उनके विषय में, ஆண்டவரால சோத்ரம் அழைக்கப்பட்டவருடைய விஷயத்தில் परमेश्वर के जो बुलाए गए उनके विषय சில में நேரங்களிலே कभी कभी ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு நீடிய பொறுமையுள்ளவர் காணப்படுகிறார். कभी कभी अद्भुत काम करने के लिए परमेश्वर थोड़ा देर करता நம்முடைய है। ஜெபத்தை கேட்பதற்கு சோதரம் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து हमारी प्रार्थना को सुनने के लिए बहुत देर करता है। சோதரம் ஆனால் அவர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவர். फिर भी वो हमारा प्रार्थना को सुनता அந்த है। ஜெபத்தை கேட்டு वो हमारी प्रार्थना को அவர் सुनकर நிச்சயமாகவே அவர் நியாயம் செய்கிறவராக அவர் காணப்படுகிறார். वो निश्चय हमारा न्याय चुकाता है। நீங்கள் ஒருவேளை ஒரு சில காரியங்களுக்காக இரவும் பகலுமாக இந்த நாட்களை ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம். शायद कुछ बातों के लिए आप दिन रात प्रार्थना करते होंगे। அது உங்களுடைய சொந்த விஷயமா இருக்கலாம், वो आपकी पर्सनल विषय होगा, உங்களுடையதான வியாபாரங்களா இருக்கலாம், आपका धंधा का मार्ग உங்களுடைய வேலை होगा, விஷயமா இருக்கலாம், या आपके काम के विषय होगा, படிப்பு காரியங்கள் இருக்கலாம், आपकी पढ़ाई का विषय எதிர்கால होगा, வாழ்க்கையான காரியங்கள் இருக்கலாம். आपके भविष्य का विषय சோ होगा। எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் जो भी कार्य क्यों ना हो, நீங்கள் இந்த நாட்களை ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம். आप आज के दिन में प्रार्थना करते சோதரம் होंगे, நீங்கள் ஜெபித்து நீங்க பார்த்திருப்பீங்க. प्रार्थना करके रहेंगे। அந்த ஜெபத்தின் மூலமாக उस प्रार्थना के जरिए ஒரு से பதிலும் கிடைக்காத பட்சத்துல, जब कोई भी उत्तर नहीं मिलता, அது அற்புதம் செய்யாத பட்சத்துல अद्भुत काम नहीं मिलता, நீங்க இன்னைக்கு சோர்வோடு கூட நீங்க இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். आप बड़ी निराश से ये वचन सुनते இந்த होंगे। வசனம் என்ன நாம கற்றுக் கொடுக்க என்று சொன்னால் ये वचन हमें
क्या सिखलाती நாம் है? சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. आप निराश न होते हुए प्रार्थना करना चाहिए। மனுஷனுடைய வாழ்க்கையில சோர்வுகள் கடந்து வருகிறது. मनुष्य के जीवन में बहुत निराश आता है। தான் விரும்புகிற காரியங்கள் கிடைக்காத பட்சத்துல, जो हम पसंद करते हैं वो काम नहीं मिलता है। ஜெபம் கேட்காத பட்சத்துல, प्रार्थना जब सुनाई नहीं देता நன்மை तब, கிடைக்காத பட்சத்துல, भलाई न मिलता तब, ஏதோ ஒரு சோர்வு ஒவ்வொரு மனிதன் ஆட்கொண்டு கடந்து வருகிறது. कुछ तो एक निराशपन है जो मनुष्य को घेरे அப்ப रहता தேவனுடைய है। பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் परमेश्वर के जन जो आप और मैं, ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். एक कार्य परमेश्वर ने बताया நாம் है। சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நம்ம ஜெபிக்க வேண்டும். हम कभी भी निराश न होते हुए प्रार्थना करना है। ஹalleluya. हालेलुया। இன்னொரு சோர்வை சாத்தான் கொண்டு வருகிறான். कभी कभी निराश को शैतान भी लेकर आता है, மனிதன் மூலமா கொண்டு வருகிறான். मनुष्य के जरिए से लाता அப்ப है। தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம परमेश्वर के जन जो हम எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோமோ कोई भी कार्य के लिए प्रार्थना करेंगे அந்த तो காரியங்கள் பெற்றுக் கொள்ளுகிற வரைக்குமாக जब तक वो कार्य को नहीं पाओगे, சோர்ந்து போகாமல் தொடர்ந்து விடாப்பிடியாக ஜெபிக்க வேண்டும். निराश न होते हुए लगातार करते रहना है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சோர்வுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, निराश को जगह न देते சோதர हुए, ஜெப வாழ்க்கையில நாம் விழுந்து விடாதபடிக்கு, प्रार्थना जीवन में हम ना गिरते ஜெப हुए, வாழ்க்கையில என்னடா இப்படி ஜெபம் கேட்கவில்லை என்று சொல்லி நாம சோர்ந்து போகாதபடிக்கு, मेरा प्रार्थना क्यों सुनाई नहीं देता करके ऐसे चिंता करते ஜெபத்தை समय, நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். प्रार्थना हमें लगातार करना है, விடாப்பிடியாக ஜெபிக்க வேண்டும். न छोड़ते हुए प्रार्थना करना கிடைக்கிற है। வரைக்கும் ஜெபிக்க வேண்டும். जब तक नहीं मिलता तब तक, அற்புதம் செய்கிற வரைக்கும் ஜெபிக்க வேண்டும். अद्भुत का मिलने तक। எந்த வசனத்துல நம்ம பார்க்க முடிகிறது? इस प्रकार ये वचन में हम ध्यान பாருங்க, करते ஆண்டவர் हैं। ஊமையா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். परमेश्वर यहाँ पे दृष्टांत में ஒரு कहता है, பட்டணத்தில் நியாயாதிபதிகள் காணப்பட்டான். एक नगर में एक न्यायी था। அவர் அந்த பட்டணத்துல उस नगर में அவர் நியாயாதிபதியா இருக்கிறார். वो न्यायी रहता था। சோதர அதான் எந்தெந்த ஜனங்கள் நியாயத்துக்கு அவன் வாராங்களோ वो कोई मनुष्य उसके पास न्याय के அவன் आते நியாய हैं, செய்யறா இருக்கிறார். वो न्याय करता था। அப்போ அந்த மனுஷன் वो मनुष्य அவன் தேவனுக்கு பயப்பட மாட்டான். ना तो परमेश्वर से डरता அவன் மனுஷரை மதிக்காதவன் அவன் காணப்பட்டான். और मनुष्य कभी कोई परवाह नहीं करता। ஒரு மனிதர் வாழ்க்கையில தேவனுக்கு பயம் இல்லை என்று சொன்னால் एक व्यक्ति के जीवन में अगर प्रभु का डर नहीं है அவர்கள் மனிதர்களை மதிக்க மாட்டார்கள். तो मनुष्य को कभी इज्जत नहीं இவனுக்கு देते। அந்த குணம் காணப்பட்டது. इससे भी वही स्वभाव था, அவன் மதிக்காமல காணப்பட்டான். वो उनकी परवाह नहीं அப்ப करता என்ன था। அர்த்தம் என்று சொன்னால் मतलब क्या அவன் है, தன்னை ஒரு பெரியவனாக, वो अपने आप को बड़ा पर சோதரன் दिखाकर பெருமை உள்ளவனாக, एक घमंडी நான் दिखाकर நியாயாதிபதியா இருக்கிறேன் என்று சொல்லி ये एक न्यायियों कहकर அவருடைய குணத்தின் மூலமாக அறிய முடிகிறது. उसके स्वभाव से हम जान पाएंगे। ஹalleluya. हालेलुया। அதே பட்டணத்துல उसी नगर में ஒரு விதவை காணப்பட்டாள். एक विधवा भी रहती थी। அவள் அவனிடத்துல போய் वो उसके पास आकर எனக்கும் எதிராளுக்கும் இருக்கிறதான मेरी न्याय चुकाकर जो मेरे मुद्दाई से ஒரு पूछा, காரியத்துல எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் விண்ணப்பம் பண்ணினாள். कुछ बातों के लिए मैंने न्याय कर करके कही थी ஏதோ அந்த விதவைக்கு ஒரு எதிராளிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, इस विधवा को और सामने वाले व्यक्ति को कुछ तो ஏதோ समस्या है। ஏதோ இந்த காரியத்தினால அவர்களுக்கு நியாயம் கிடைக்க அந்த சோதரம் விதவைக்கு நியாயம் கிடைக்கவில்லை. विधवा के लिए कुछ न्याय नहीं அப்ப मिला। இந்த நியாயாதிபதியை தேடி அவர் கடந்து போகிறார். वो न्याय के पास ढूंढ कर जाती है। ஆனா வெகு நாள் வரைக்குமாக कई समय तक அவனுக்கு அந்த நியாயத்தை சொல்வதற்கு वो न्याय को कहने के लिए மனம் இல்லாமல் காணப்பட்டது. उसके मन ही नहीं था। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இதற்கு அவனுக்கு மனம் இல்லை என்று சொன்னால் क्यों उसके पर मन ही நான் नहीं था? யாருக்கே சொன்ன மாதிரி सिर्फ पहले से आपको அவன் कहा, தேவனுக்கு பயப்படாதவன், वो ना तो परमेश्वर से डरता மனுஷனை மதிக்க மாட்டான். और ना ही मनुष्य की परवाह करता। அப்போ இந்த விதவை ஒயாம போய் சோதரம் இந்த நியாயம் செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டாள். ये विधवा रोज रोज जाकर उसे कहती थी मेरी न्याय चुकाओ। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்போ இந்த விதவை அவனை விடாப்பிடியாக தொந்தரவு படுத்துறபடினாலே ये विधवा न छोड़कर उसके नाक में दम कर दी। சோதர இவள் அடிக்கடி வந்து அலட்டாதபடிக்கு ये हर समय आके से सताती थी। இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் தனக்குள்ளே அவன் சொல்லிக் கொண்டான். उसे न्याय चुकाना चाहिए करके अपने मन में कह दिया। ஹalleluya. हालेलुया। இந்த விதவை விடவில்லை. ये विधवा ने नहीं छोड़ा, தொடர்ந்து நியாயத்துக்காக போராடி கொண்டே இருக்கிறார். लगातार न्याय के लिए लड़ रही है। எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். मुझे न्याय चाहिए करके वो कहती बैठी है। ஒரு நாள் அவர் சந்திக்கும்படியாக போய் கொண்டே இருக்கிறார். रोज उससे मिलने के लिए वो जाती थी। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே इस प्रकार இவளுக்கு மனம் கடந்து வந்தது. इसे मन आ गया, இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் எண்ணிக்கொண்டாள். इसे न्याय चुकाना चाहिए करके அவளுக்கு सोच நியாயம் लिया। கிடைத்தாயிற்று. उसे न्याय मिल गया। தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के இந்த जनों, மனிதனை பாருங்க, इस मनुष्य
मनुष्य को அவன் देखिएगा, நியாயாதிபதி தான். वो न्यायी था, ஆனா மனிதனை மதிக்கவில்லை. लेकिन मनुष्य को इज्जत नहीं देता தேவனுக்கு था, பயப்படாதவன். मनुष्य भविष्य से नहीं डरता ஆனா था। அப்படிப்பட்டவனே उसी व्यक्ति இந்த விதவைக்கு நியாயம் செய்யும் பொழுது इस मनुष्य को, इस विधवा को न्याय அப்ப करने நம்முடைய के लिए, ஆண்டவராகிய तो கர்த்தர் हमारा परमेश्वर, அவன் நியாயம் உள்ள தேவன். हमारा परमेश्वर भी न्याय அவர் है, இரக்கம் உள்ள தேவன். वो दयालु है, நம்முடைய நேசிக்கிற தேவன். हमसे प्रेम रखता நம்முடைய है, ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவன். हमारी प्रार्थना को उत्तर देता நாம் है। அவரிடத்துல போகும் பொழுது जब हम उसके पास அவரிடத்துல जाएंगे, ஜெபிக்கும் பொழுது उसके पास प्रार्थना நம்மை करेंगे, தள்ளுகிற தேவன் அல்ல. वो कभी नहीं हमें ढकेलता நம்மை है, விசாரிக்கிற தேவன். वो हमारी चिंता करता நம்முடைய है, துக்கங்களை பார்க்கிற தேவன். हमारे दुखों को देखता நம்முடைய है, ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். हमारी प्रार्थना को उत्तर भी देता है। அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல जो कोई उसके चुने हुए उसके அவர் विषय வந்து में நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். वो उनका न्याय चुकाएगा। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்வார். वो एकदम जल्दी से न्याय चुकाएगा। தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के जनों, உங்களுக்கு சீக்கிரத்துல आपको जल्दी से அவர் நியாயம் செய்ய போகிறார். वो न्याय करने वाला है। உங்களுக்கு ஒரு பதில் இந்த மாசம் கடந்து வர போகிறது. मेरा आपके लिए उत्तर आने உங்க वाला है। ஜெபத்திற்கு ஒரு பதில் கிடைத்தாயிற்று. आपकी प्रार्थना के उत्तर मिल गया। ஏன் என்று சொன்னால் क्योंकि நம்முடைய ஆண்டவர் हमारा அவர் परमेश्वर பொறுமை உள்ளவராய் இருந்தாலும் वो धीरज रहते हुए அவர் भी சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். शीघ्र ही आपको न्याय உங்க करेगा। ஜெபம் கேட்கப்பட போகிறது. आपकी प्रार्थना परमेश्वर सुनेंगे। தொடர்ந்து ஜெபிங்க. लगातार प्रार्थना कीजिए, விடாப்பிடியா ஜெபிங்க. न छोड़ते हुए प्रार्थना சோதரம் कीजिए, காலையில ஜெபிங்க. सुबह कीजिए, மாலையில ஜெபிங்க. जो दोपहर को நீங்க प्रार्थना कीजिए। ஜெபிக்கும் பொழுது इस प्रकार करते கர்த்தர் रहोगे, நிச்சயமாகவே परमेश्वर निश्चय உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறார். आपके लिए भविष्य रखा உங்க है। ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்க விரும்புகிறார். आपका प्रार्थना को उत्तर देने के அவர் रखा है। சீக்கிரத்திலே वो शीघ्र ही அவர் நியாயம் செய்வார். वो न्याय இந்த चुकाएगा। சீக்கிரத்தில் இந்த வார்த்தையை மறந்து விடாதிருங்கள். शीघ्र, ये शब्द कभी मत அவர் भूलिए। சீக்கிரம் செய்ய போகிறார். शीघ्र करने वाला है। எதிர்பாராத விதமாக अनजाने से உங்களுக்கு நியாயம் கடந்து வர போகிறது. आपके लिए न्याय आने वाला है। எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி கடந்து வர போகிறது. अनजान जगह से आपको मदद मिलने நீங்க वाली है। காணாத இடத்திலிருந்து आपने कभी नहीं सोचा தெரியாத होगा। நபரிடத்திலிருந்து अनजान व्यक्ति से உங்களை ஆண்டவர் நியாயம் செய்ய போகிறார். आपके लिए प्रभु न्याय चुकाएगा। எதா இருக்கா பரவாயில்ல. चाहे कुछ भी हो இந்த जाए, கோர்ட் கேஸ் இருக்கலாம். एक कोर्ट केस हो, இது ஒரு பிரச்சனை இருக்கலாம். कुछ भी समस्या நில हो, பிரச்சனையா இருக்கலாம். या आपका फील्ड का जो समस्या எந்த हो, பிரச்சனையா இருந்தாலும் कुछ भी क्यों ना हो, இன்றைக்கு आज ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், परमेश्वर आपको यह நான் कहता है, சீக்கிரத்துல நியாயம் मैं செய்வேன். शीघ्र तुम्हारे न्याय चुकाऊंगा। ஹalleluya. हालेलुया। அவர் நியாயம் செய்கிற वो தேவன். न्याय चुकाने वाला परमेश्वर, உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். वो आपके लिए सब कुछ करने वाला அதைதான் है। தாவீது சொல்லுகிறார், वही दाऊद यूं कहता है, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். परमेश्वर मेरे लिए सब कुछ पूरा என் ஜெபத்தை करेगा। அவர் தள்ளவில்லை என்று சொல்லுகிறார். मेरी प्रार्थना को उसने कभी नहीं என் धकेला। ஜெபத்தின் விண்ணப்பம் கேட்டார் என்று சொல்லியிருக்கிறார். मेरी प्रार्थना का उत्तर दिया। உங்க ஜெபத்திற்கு हमारी प्रार्थना को, ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டு हमारी विनतियों को सुनकर உங்களுக்கு சீக்கிரத்துல நியாயம் செய்ய போகிறார். आपको शीघ्र न्याय करेगा। அவன் நீதியை நியாயத்தையும் न्याय और धर्म को பட்ட பகலை போல வெளிப்படுத்த போகிறார். दोपहर को उगने वाले सूर्य की நீங்க समान है। ஆச்சரியப்பட போறீங்க. आश्चर्य होने वाले நீங்க हो, அதிசயப்பட போறீங்க. आप चकित होने वाले हो। எப்படி இந்த காரியம் நடைபெற போகிறது? ये सब कार्य कैसे हुआ, எப்படி கர்த்தர் செய்ய போகிறார்? ये सब कैसा होने वाला है। என்று இன்றைக்கு நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். आज शायद आप ऐसे कहते हो நீங்க சோர்ந்து போகாம ஜெபிங்க. निराश न होते प्रार्थना சீக்கிரத்துல शीघ्र ஒரு நியாயம் செய்வதற்கு ஆண்டவர் இந்த எழுப்பிக் கொண்டு இருக்கிறார். एक न्याय करने के लिए परमेश्वर उठाए, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. आपके लिए युद्ध करेगा, உங்களுக்காக முன்பாக போவா. आपके लिए वो आगे जाएगा। ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்க போகிறது. अद्भुत काम आपके लिए है। ஹalleluya. हालेलुया। யாக்கோபை குறித்து யோசித்து பாருங்கள். याकूब के बारे में आप जरा सोचिए। யாக்கோபு தேவனோடு மனிதன் போராடிய ஒரு மனிதன். याकूब ऐसा व्यक्ति है जो मनुष्य परमेश्वर से प्रबल किया। இரவு முழுவதுமாக रात भर அவன் தேவனோடு கூட परमेश्वर के साथ தனியாக ஜெபித்த மனிதன் அவன். अकेला व्यक्ति प्रार्थना किया। ஆண்டவருடைய பாதத்தை அவன் பிடித்துக் கொண்டான். परमेश्वर के कदमों को उसने पकड़ யாக்கோபு लिया। என்ன சொன்னார்? याकूब क्या कहता நீ है, என்னை ஆசீர்வதித்தாலொழிய जब तक तू मुझे आशीर्वाद नहीं உம்மை देगा, நான் போக விட மாட்டேன். मैं तुझे नहीं छोड़ूंगा। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है, எப்பா பொழுதாகி விட்டது, पौ फट गई என்னை है, விட்டு விடு. मुझे छोड़ दे। அவன் சொல்லுதா, कहता உம்மை है, நான் விட மாட்டேன். मैं तुम्हें नहीं छोड़ूंगा, நீ என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். मुझे तुम आशीर्वाद दो। இரவு முழுதும் போராடுகிறார். रात भर उसने प्रबल किया। ஜெபத்துல ஒரு ஜெபம் போராடுகிற ஜெபம். प्रार्थना एक ऐसा है, युद्ध की प्रार्थना। ஜெபத்துல போராட வேண்டும். प्रार्थना में हमें लड़ाई करनी है। வானமண்டல பொல்லாதோட போராட வேண்டும். आकाश मंडल के लोगों से हमें युद्ध है। சாத்தானோட போராட வேண்டும். शैतान से हमें युद्ध சில करना है। ஆசீர்வாதங்களை பெறும் பொழுது कुछ आशीष पाने के लिए
உங்களுக்கு है ஈஸியாக கிடைக்காது. आसानी से नहीं போராட मिलता, வேண்டும். लड़ाई करना पड़ता है, பெற்றுக்கொள்ள வரைக்கும் போராட வேண்டும். जब तक नहीं मिलेगा तब तक। யாக்கோபு போராடினார். याकूब ने भी लड़ाई கர்த்தர் किया, பார்த்தாரு. परमेश्वर ने அவர் देखा, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். उसी जगह आशीष किया, அவரை ஆண்டவர் தேவ பிரபுவாக परमेश्वर से प्रभु बनाकर, இஸ்ரவேலராக प्रभुता கர்த்தர் அவனை इस्राएल மாற்றினார். उसे बना दिया। கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றப் போகிறார். परमेश्वर आपको भी इस्राएल தேவ बनाएगा, பிரபுவாக மாற்றப் போகிறார். परमेश्वर का प्रभुता சோர்ந்து बनाएगा। போகாமல் செபிங்க. निराश न होते प्रार्थना பிரைஸ் करें। அல்லாஹ். Praise the 3 Lord। ஆண்டுகளுக்கு முன்பதாக 1 वर्ष के पहले யூபி பட்டணத்துக்கு ஊழியக்காரர் கடந்து சென்றோம். यूपी शहर के लिए हम लोग गए थे। சோதரர் அந்த பட்டணத்துல அந்த ஊழியத்தை ஞாயிற்றுக்கிழமை முடித்து விட்டு संडे को वो प्रार्थना समाप्त करके நாங்கள் இரவு வண்டி ட்ரெயின் பிடிப்பதற்காக மும்பைக்கு கடந்து வர வேண்டும். रात को मुंबई में हमें आने के लिए ट्रेन के लिए हमें சோதரர் चलना है। ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனை சந்திக்க வந்தார்கள். तभी एक बहन और उनकी पति आए थे। சோதரர் யூபில அவங்களுக்கு ஒரு நில பிரச்சனை. उनको खेत की समस्या थी, அந்த நில அந்த கேத்துல பிரச்சனை அவங்களுக்கு. उनकी खेत की समस्या அந்த थी। வயல் பிரச்சனைனால பல ஆண்டுகளாக அவங்களுக்கு கேஸ் நடந்து கொண்டு இருந்தது. खेत की समस्या में कई वर्ष से उनका जो कोर्ट में कचहरी चल சோதரர் रहा था। எதிர்பார்ட்டி இருக்கிறதான அந்த நபருக்கு வந்து அரசியல் சப்போர்ட் நிறைய இருந்துச்சு. सामने वाली पार्टी को राजनीति का बहुत सपोर्ट ஆனா था। இவங்க தன்னந்தனியாக அந்த கேஸை போராடி கொண்டிருந்தார். ये व्यक्ति अकेला उस केस में लड़ाई कर रहा கொஞ்சம் था। தேவன் அறிந்தவர்கள் ये थोड़ा प्रभु की जानने वाले थे। சபைக்கு அவர் வந்திருந்தார், எங்களை சந்திக்க வந்திருந்தார்கள். वहाँ पे कलीसिया में आए और हमसे मिलने அப்போ भी आए அவருடைய थे। சபையில் கேஸ் நடக்க போகிறது. ऐसा केस चल रहा है, எங்களுக்காக யாரும் உதவி செய்வார் இல்லை. अभी कोई मदद करने वाला नहीं है। அவர்களுக்கு ராஜநீதி அந்த தந்திரங்கள் அவங்களுக்கு காணப்படுகிறது. वो लोग सरकार की उनकी जो वो चालाकी है, ஆனால் அதற்கு நாங்கள் சோர்ந்து போய் காணப்படுகிறோம். हम लोग बहुत निराश அது है। எங்க வயல் அது? वो हमारा खेत है, அவர்கள் அதுக்கு மேல கேஸ் போட்டு இருக்கிறார்கள். वो लोग उसके ऊपर केस डाल के இந்த रखे பல हैं। நடந்து கொண்டு சொன்னார்கள். कई वर्षों से चल रहा है। அப்போ சரி சொன்னாங்க, उन्होंने कहा திங்கட்கிழமை நாளைக்கு கடைசி தீர்ப்பு இது. और जो सोमवार के दिन उसकी फैसला होगी। பிரைஸ் அல்லாஹ். Hallelujah. ஹalleluya. இந்த வயல் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று தவறி சோதர ஃபைனல் ஆன டிசிஷன் எடுக்க போறாங்க. ये किसकी होगी करके आखिरी फैसला होने वाला भैया है। இதுக்காக நீங்க செபிக்க வேண்டும். भैया आप हमारे लिए प्रार्थना करो। நாளைக்கு ஒரு கடைசி நாள். कल हमारे आखिरी दिन எங்க है। வயல் அங்க பேர கூடாது. हमारे खेत में नहीं जाना பெரிய चाहिए। வயல் அது. हमारे बड़ी खेत है, நாங்க வெட்கப்பட்டு போக கூடாது. हम शर्मिंदा नहीं होना है। எங்களுக்கு யாருமே இல்லை हमारी मदद के लिए कोई नहीं என்று है। சொன்னார்கள். ऐसा कहने நான் लगे। கர்த்தர் மீது கர்த்தர் விசுவாசம் வையுங்கள். हमने कहा प्रभु पे विश्वास கர்த்தர் करो, உங்களுக்காக நாளைக்கு நியாயம் செய்வார். परमेश्वर कल आपके लिए न्याय करेगा। திங்கட்கிழமை கோர்ட்ல கேஸ் வர போகிறது. अभी जो सोमवार के लिए उनकी सुनवाई है, ஜட்ஜ் அதற்கான தீர்ப்பை வழங்க போகிறார். जज उनकी फैसला करने जा रहा है। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। ஹalleluya. हालेलुया। திங்கட்கிழமை அங்க போனார்கள், கோர்ட்டுக்கு போனார்கள். सोमवार को कोर्ट चले गए। மத்தியான வேளையில கேஸ் ஃபைல் எல்லாம் பார்த்து அந்த கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது, படித்தத காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். फाइल सब पढ़कर वहाँ पे बातचीत चल அந்த रही பாத்து थी। என்ன நடந்துச்சு சொன்னா, फिर क्या हुआ पता है? இந்த சகோதரருக்கு விரோதமா இருந்ததாங்க. जो इस भाई के विरुद्ध रहने சோ वाले, அந்த நபர் இந்த கோர்ட்டுக்கு வரல. वो व्यक्ति इस कोर्ट में उस दिन नहीं आए। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। ஹalleluya. हालेलुया। எல்லாம் ஃபைல புரட்டி பார்த்தபோது सबको उसका फाइल को उलट पलट कर சோ देखा तो என்னாச்சு அப்படின்னு சொன்னா, क्या हुआ? இவங்க மேல ஃபுல்லா பொய்யான கேஸ் போட்டு இருக்கிறார்கள். इनके ऊपर उन्होंने झूठा केस डाले थे। இவங்க நிலத்தை இவங்க வயல பறிச்சு இருக்கிறாங்க. इनके खेत को उन्होंने हड़प लिए அப்ப थे। சரியான தீர்ப்பை கொடுத்து सही फैसला இந்த देकर சகோதரர் கிடைக்கும்படியாக इस भाई को वो खेत देने கர்த்தர் का நியாயம் செய்தார். परमेश्वर ने न्याय किया। இங்க உங்களுக்கு நியாயம் செய்வார். आज आपको भी न्याय करेगा। உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். आपके लिए भी युद्ध करेगा। நாங்க மும்பைக்கு வந்து விட்டோம். हम मुंबई आ गए। செவ்வாய்க்கிழமை காலையில போன் பண்ணதாங்க. मंगलवार के दिन सुबह फोन आया। ஐயா ஐயா ரொம்ப சந்தோஷம். भैया हम बहुत खुश எங்க हैं। நிலத்தை நாங்க இழக்கல. हमने हमारे खेत को नहीं நீங்க खोया। ஜெபித்துட்டு போனீங்க. आप लोग प्रार्थना करके गए। விசுவாசமான சொன்னீங்க, வார்த்தை சொன்னீங்க. विश्वास का शब्द आपने இங்க बोले। பெரிய வயல் हमारी बड़ी खेत எங்களுக்கு கிடைத்தது சொன்னார்கள். हमारे हाथों में मिल गई। உங்களுக்கு அவர் செய்வார். आपको भी ऐसे ही करेगा। ஹalleluya. हालेलुया। யூபில வயல்ல பாத்தீங்கன்னா பெரிய மீட்டிங் நடத்திடலாம். यूपी में अगर खेत को देखे तो बड़ा मीटिंग चला ஒரு सकते हैं। கன்வென்ஷன் நடத்திடலாம். एक बड़ा मीटिंग की அவ்வளவு பெரிய வயல் இருக்கும். इतनी बड़ी खेत है। கர்த்தர் நியாயம் செய்தார். परमेश्वर न्याय किया। நீங்க ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்களா? आपके परमेश्वर पुकार ஏதோ रहे हैं। நியாயம் கிடைக்கலையா? कुछ तो न्याय नहीं मिला है। வெட்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? शर्मिंदा हो रहे हैं। சீக்கிரத்துல செய்வார். शीघ्र करेगा। மார்ச் மாசம் इस मार्च में சீக்கிரம் முடிவதற்குள்ளாக, शीघ्र खत्म होने के இந்த पहले மாசம் முடிவதற்குள்ளாக, ये महीना खत्म होने के 31ஆம் தேதிக்குள்ளாக 31 तारीख के கர்த்தர் पहले உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर आपको करेगा करके वादा किया है। ஆமென். आमीन। அதை செய்து वो முடிப்பார். आपको करेगा। வேதவசனம் சொல்லுகிறது, वचन जो कहता நான் है செய்கிறதை தடுப்பவன் யார்? जो मैं करता हूँ कौन रोकेगा? கர்த்தர் யார்? கர்த்தரை கர்த்தர் செய்கிற எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. जो परमेश्वर करता है वो कोई
कोई रोक नहीं உங்களுக்கு உங்க सकेगा। ஜெபத்திற்கு சீக்கிரம் நியாயம் செய்வார். आपका प्रार्थना के लिए जरूर परमेश्वर शीघ्र न्याय நன்மைகளை करेगा। எதிர்பாருங்கள். भलाई के इंतजार में रहो, ஆசீர்வாதம் எதிர்பாருங்கள். आशीष के इंतजार में रहो। கர்த்தர் நியாயம் செய்ய போகிறார். परमेश्वर न्याय करने जा रहा है। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। இன்னொரு ஜெபத்தை குறித்து பார்க்கலாமா? एक और प्रार्थना के बारे में देखेंगे அதே क्या? சோதரம் ஆமென் அதிகாரத்துல उसी अध्याय में சோதரம் 9ஆம் வசனத்திலிருந்து 9 वचन से लेके சோதரம் பாருங்க 14 வசனமாக அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 14 वचन तक वहाँ पे कहा गया है। அந்த வசனத்துல उस वचन அந்த में, வசனங்களிலே उस वचन में சோதரம் யார் நீதிமான் நம்பி कोई धर्मी पर भरोसा करे, அல்பமா என்ற சிலைக்கு ஓமே கர்த்தர் சொல்லுகிறார். एक तुच्छ जानने वालों के बारे में यहाँ पे परमेश्वर दृष्टांत कहा। சிலவங்க பாருங்க பேர் நீதிமான்னு சொல்லுவாங்க. कुछ लोग अपने आप को बड़ा धर्मी என்னைய दिखाते மாதிரி हैं। பரிசுத்தவான் இல்லம்பாங்க. मेरे जैसा पवित्र व्यक्ति कोई नहीं என்னைய மாதிரி बोलेगा, நல்லவன் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. मेरे जैसे अच्छा मनुष्य कोई नहीं அப்ப அதே बोलेंगे। குறித்து ஆண்டவர் ஓமை சொல்லுகிறார். उनके बारे में परमेश्वर दृष्टांत कहता है। ரெண்டு பேரு ஜெபிக்க போறாங்க. சபையில ஆலயத்துக்கு ஜெபிக்க போறாங்க. दो मनुष्य मंदिर में प्रार्थना करने गए। ஒருவர் பரிசேயன், ये जो फरीसी था ஒருவர் ஆயக்காரர். और दूसरा जो चुंगी लेने वाला था। பரிசேயன் நின்று फरीसी खड़ा होकर, தேவனே हे परमेश्वर, நான் சோதர பரிகாரர், मैं तेरा धन्यवाद करता हूँ। அநியாயக்காரர், और दूसरे मनुष्य के समान விபச்சாரக்காரர் अंधेर करने वाले अन्याय ஆகிய மற்ற மனுஷரை போலவும் इस प्रकार मनुष्य की तरह இந்த ஆயக்காரனை போல இராதவனுமே சோஸ்தரிக்கிறேன். इस चुंगी लेने वाले जैसा मैं नहीं हूँ, इसके लिए आपको धन्यवाद देता हूँ। ஜெப துவக்கமே பாருங்க பெருமையா ஜெபம்தான். इसका प्रार्थना शुरुआत ही बड़ा घमंड की प्रार्थना। வாழ்க்கையில பெரிய அகந்தை வந்துச்சு அவனுக்கு. एक उनके जीवन में बड़ी अहंकार आ அவன் गई। மற்றவனை தாழ்மையா எண்ணுகிறான். दूसरों को नीचा समझता है, மற்றவனை ரொம்ப அவமானப்படுத்துகிறவன். दूसरों को अपमान करता है। அவன் சொல்லுதான், यो कहता है, நான் வாரத்துல நான் 2 நாள் உபவாசிக்கிறேன். सप्ताह में 2 बार मैं उपवास रखता हूँ। என் சம்பாதித்தல் எல்லாம் தசமா செலுத்தி வருகிறேன். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினா मैं अपनी सब कमाई का 10वां अंश भी देता हूँ। எல்லாம் சொல்லுதான். ये सब कहता है, அவனே போல அல்ல. मैं इसकी जैसा नहीं நான் हूँ, தசமாவா கொடுக்கிறேன். मैं दशमा देता हूँ, வாரத்துல சோதரனா உபவாசம் பண்ணி मैं ஜெபிக்கிறேன். हफ्ता में 2 बार उपवास रहता हूँ। எல்லாம் ஆண்டவரே சொல்லிக் கொண்டே இருக்கிறான். सब कुछ वो कहते लगा, ஆயக்காரர் இருக்கிறாங்கல்லவா, परंतु चुंगी लेने அவன் वाला தூரத்திலிருந்து சொல்லுகிறான். दूर खड़ा होकर कहता என்ன है, சொல்றான் அப்படின்னா, कहता தன் है, கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் अपनी आंखें स्वर्ग की ओर उठाना भी தன் नहीं மார்பில் चाहता, அடித்துக்கொண்டு वरन अपनी छाती पीट पीट करता ஆண்டவரை है। பார்த்து சொல்லுகிறான், कहता है, தேவனே हे परमेश्वर, பாவியை என் மேல் கிருபையாயிரும் என்றார். मुझ पापी पर दया कर। ஹalleluya. हालेलुया। அவன் சொன்னான், பாவியுள்ள மனுஷன் நான். मैं पापी मनुष्य हूँ, ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும். मुझ पर अनुग्रह कर। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। அந்த தாழ்மையுள்ள ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर एक दीनता की प्रार्थना को सुनता பெருமையை है। ஜெபத்திற்கு எதிர்த்திருக்கிறார். जो घमंडी प्रार्थना है उनके विरुद्ध रहता இவன் தன்னை है, தாழ்த்துகிறார். वो अपने आप को दीन करता எந்த है। மனுஷன் தன்னை தாழ்த்துகிறானோ, जो मनुष्य अपने आप को दीन करता தாழ்மை है, ஜெபிக்கிறானோ, जो अपने आप को दीनता से அவருடைய प्रार्थना ஜெபத்தை करता ஆண்டவர் है, கேட்கிறவர். उसकी प्रार्थना को परमेश्वर सुनता है। ஆயக்காரன் தன்னை தாழ்த்துகிறார். चुंगी लेने वाला अपने आप को दीन தேவனே, करता है। நான் परमेश्वर, பாவியாக மனுஷன் பா, मैं एक पापी मनुष्य என் हूँ, மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறார். मुझ पर अनुग्रह कर करके कहा। இயேசு சொல்றாரு, यीशु ने कहा, இவனே நீதிமாக பட்டவனாய் यही मनुष्य जो धर्मी ठहरा, தன் வீட்டுக்கு அவன் திரும்பி போன உங்களுக்கு சொல்லுகிறேன். अपने घर को चला गया। ஹalleluya. ஹalleluya. இவன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. परमेश्वर ने इसी की प्रार्थना सुनी। இவனதாக நீதிமான் சொன்னாரு. इसे ही परमेश्वर ने धर्मी कहा, ஏனெனில் क्योंकि தன்னை உயர்த்தவர் எவனும் जो कोई अपने आप को बड़ा बनाएगा, தாழ்த்தப்படுவான். छोटा किया தன்னை जाएगा, தாழ்த்துகிறவன் जो अपने आप को छोटा बनाएगा, உயர்த்தப்படுவான் वो என்றார். बड़ा किया जाएगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பாருங்க, தாழ்மையான ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். परमेश्वर एक दीनता की प्रार्थना को चाहता है। நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के जनों, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருமையை ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். हम अपने जीवन में बड़ापन से सब प्रार्थना नहीं करना நாம் चाहिए। என்னைக்காவது பாவின்னு சொல்லி இருக்கிறோமா? हम कभी भी अपने आप को कहे कि मैं पापी मनुष्य என் हूँ, மேலாக கிருபையாயிரும் என்று சொல்லி இருக்கிறோமா? मुझ पर अनुग्रह कर करके कभी बोला है அந்த क्या? பர்சனை போல ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். उस फरीसी जैसे ही प्रार्थना करते அந்த हैं। ஆயக்காரனை போல ஜெபம் வருவதே இல்லை. चुंगी लेने वाले जैसा प्रार्थना नहीं आता இவன் है। ஜெபித்தான். जिसने प्रार्थना किया, கர்த்தருடைய ஜெபத்தை நீதிமானாக வீட்டுக்கு அவன் கடந்து போனான். परमेश्वर ने इसे प्रार्थना सुनकर धर्मी बनकर चला गया। ஹalleluya. हालेलुया। இந்த ஜெபம் எப்படி இருக்கிறது? आज आपकी प्रार्थना कैसी இந்த है? ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? आपकी प्रार्थना जिंदगी कैसी है? ஜெபத்துல உங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறீங்களா? प्रार्थना में अपने
आप को दीनता होकर करते हैं இல்ல क्या? பெருமையா இருக்கிறீங்களா? या फिर घमंडी जैसे रहते கர்த்தர் हो? பெருமை எதிர்த்து இருக்கிற சொல்லப்பட்டு இருக்கிறது. परमेश्वर घमंडियों से विरोध रहता है। உங்களை தாழ்த்துங்க. अपने आप को झुकाओ। மற்றவர்களை ஒருபோதும் அற்பமா எண்ணாதீர்கள். दूसरों को कभी भी तुच्छ मत जानो। மற்றவர்களை எப்பொழுதும் அவமானப்படுத்தாதீர்கள். दूसरों को कभी भी अपमान मत करो। மற்றவர்களை குறித்து நீங்கள் சோதரம் ஆமென் கம்பேர் பண்ணி பேசாதீர்கள். कभी भी दूसरों को कंपेयर करके बात मत நான் करो। அவருடைய பெரியவர் என்று சொல்லாதீர்கள். उससे भी बड़ा व्यक्तियों करके मत தேவ करो। சமூகத்துல परमेश्वर की चरणों உங்களை में தாழ்த்துங்கள். अपने आप को दीनता ஆண்டவரே करो। நான் பாவியான மனுஷன்பா. मैं एक पापी मनुष्य पिता। என்னை கிருபையால் என்னை ஜெபிக்கும் பொழுது आप मुझ पर अनुग्रह करो बोलते அந்த समय ஜெபத்தை ஆண்டவர் உடனே கேட்டார். तुरंत परमेश्वर प्रार्थना को அவன் सुनता है। நீதிமான் என்று சொன்னார். उसे धर्मी कहा। தேவனுடைய பிள்ளைகளே परमेश्वर के உங்க जनों ஜெப வாழ்க்கையில ये प्रार्थना जीवन சோர்ந்து है। போகாமல் ஜெபிங்க. निराश न होते हुए प्रार्थना உங்களை करो। தாழ்த்தி ஜெபிங்க. अपने आप को झुक कर உங்களை ஒப்பு प्रार्थना கொடுத்து करो। ஜெபிங்க. अपने आप को सौंप के प्रार्थना இந்த करो। ஜெபத்தை यही प्रार्थना करो। ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். आज परमेश्वर यही इंतजार में है। ஹalleluya. हालेलुया। எப்பொழுதும் ஜெபிங்க. हमेशा प्रार्थना करो। இடைவிடாமல் ஜெபிங்க. न छोड़ते हुए प्रार्थना தங்களை करो। தாழ்த்தி ஜெபிங்க. अपने आप को झुकाकर உள்ள प्रार्थना உடைந்து करो। ஜெபிங்க. मन टूटकर प्रार्थना அந்த करो। ஜெபத்திற்கு वही प्रार्थना में ஆண்டவர் பதில் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். परमेश्वर उत्तर देने में काफी है। ஹalleluya. हालेलुया। முதலாவது பார்த்தோம். पहला हमने देखा சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். निराश न होते हुए அந்த प्रार्थना சோர்ந்து करना है। போகாமல் ஜெபிக்கும் பொழுது जब वो सब प्रार्थना करोगे நம்ம தெரிந்த விஷயத்துல अपने चुने हुए को विषय அவர் में நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து देर न करते அவர் हुए சீக்கிரத்துல அவர் நியாயம் செய்வார். तुरंत उनका न्याय चुकाएगा। உங்களுக்கு நியாயம் கடந்து வரும். आपको न्याय आएगा। இரண்டாவதாக दूसरा உங்களை தாழ்த்துங்க. अपने आप को दीनता உங்களை करो। ஒப்பு கொடுங்க. अपने आप को सौंपो। நிச்சயமாகவே निश्चय நீதிமானாக धर्मी बनकर கர்த்தர் உங்களை மாற்றி परमेश्वर आपको உங்க बदल ஜெபத்திற்கு ஒரு பதில் கொடுப்பார். आपका प्रार्थना को उत्तर உங்களை देगा। அவர் உயர்த்துவார். आपको परमेश्वर ऊंचा உங்களை அவர் करेगा। ஆசீர்வதிப்பார். आपको निश्चय वो आशीष இரண்டாம் करेगा। வாரத்துல इस दूसरे உங்க हफ्ते ஜெபம் கேட்கப்பட போகிறது. आपका प्रार्थना सुनी உங்க जाएगी। ஜெபத்திற்கு பதில் வந்திருக்கிறது. आपकी प्रार्थना में उत्तर आई அதை है। நம்புங்கள். उसे भरोसा करो। எதிர்பாருங்கள். उसका इंतजार में கர்த்தர் रहो। செய்வார். परमेश्वर என்று करेगा। சொல்லப்பட்டிருக்கிறது. चलिए वो कहता है ஜெபத்திலே प्रार्थना में உறுதியாய் தரித்திருங்கள். स्थिर रहो। சோர்ந்து போகாதங்க. निराश मत हो। தடுமாறிடாதங்க. यहाँ मत भटको। நிச்சயமாகவே निश्चय உங்க ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார். परमेश्वर आपका प्रार्थना का उत्तर देंगे। உங்களுக்கு நியாயம் செய்வார். आपको न्याय चुकाएगा। தாழ்த்துங்க. झुकाइए। நீதிமானாக धर्मी बनकर உங்களை கர்த்தர் மாற்றுவார். परमेश्वर बनाएगा। நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करें। நாம் இருக்கிற இடத்திலேயே जहाँ पर हम बैठे हैं தலைகளை தாழ்த்தி अपने सिरों को झुकाकर நம்மை அர்ப்பணித்து अपने आप को अर्पण करके ஆண்டவரே हे प्रभु जी ஆண்டவரே நான் சோர்ந்து போக கூடாது ஐயா. मैं कभी निराश नहीं होना है। ஜெபத்திலே சோர்ந்து போகாதபடிக்கு प्रार्थना में निराश ना होते எனக்கு हुए பலனை தாங்க. मुझे ताकत दो। அநேக முறை நான் சோர்ந்து விட்டேன். कई बार मैं निराश हो गया எத்தனை ஜெப குறிப்புகள் எழுதி வைத்து ஆனால் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை. कितना प्रेयर पॉइंट्स में लिखा था उसमें से उत्तर नहीं मिला। நான் சோர்ந்து போய் காணப்படுகிறேன். मैं निराश हूँ। இன்றைக்கு आज நான் தொடர்ந்து ஜெபிக்கத்தக்கதாக लगातार प्रार्थना करने के எனக்கு लिए கிருபை தாங்கப்பா. मुझे मदद कीजिए என்று சொல்லி पिता। ஜெபிப்போமா? क्या ऐसा बोलकर प्रार्थना अर्पणी करोगे? होमा? अर्पण करोगे? அவர் நிச்சயமாகவே वो உங்க निश्चय ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். आपका प्रार्थना को उत्तर देंगे। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। அவர் பெரியவராகவே वो இருக்கிறார். बड़ा बनकर है। வல்லவராகவே वो இருக்கிறார். सामर्थ्य है। Praise the Lord. Hallelujah. Hallelujah. எத்துன்ப நேரத்திலோ ஆறுதலுனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலோ ஆறுதலுனக்களிப்பார். எந்தோ நன்றி இயேசுவை நோக்கி நான் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். எந்தோ
अच्छा पिता, आपको हम धन्यवाद देते हैं। பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए हम प्रार्थना करते हैं। ஜெபம் கேட்கப்படும் சொர்ந்து போயிருக்கிறார். आपकी प्रार्थना नहीं सुनी कर तो निराश में है। சீக்கிரத்துல நியாயம் செய்கிறார். शीघ्र ही उनका न्याय चुकाइए। இந்த காரியத்துக்காக நியாயத்துக்காக போராடி கொண்டு இருக்கிறாங்களோ कौन से कार्य के लिए वे लोग लड़ रहे हैं எல்லா पिता, காரியத்திலும் ஆண்டவரே उन सभी कार्यों தேவ में நியாயத்தை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். परमेश्वर अपना न्याय को प्रकट உங்களை कीजिए। தாழ்த்தி ஜெபிக்க கிருபைகளை கொடுங்க. अपने आप को झुकाकर प्रार्थना करने की அற்புதங்களை मदद செய்யுங்க. कीजिए। अद्भुत काम வழி कीजिए। நடத்துங்கப்பா. मार्ग दिखाइए। வல்லமையான காரியங்களை செய்யுங்க. सामर्थ्य काम कीजिए। பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். बड़े काम कीजिए पिता। ஆண்டவரே இந்த பொல்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ये बुराई दुनिया में हम जी கொடிய रहे हैं। வியாதி நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். भयंकर बीमारी से भरे हुए दुनिया में जी ஒவ்வொருவரை रहे हैं। ஆசீர்வதிப்பீராக. सबको आशीष कीजिए। ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்வீராக. सबको सुरक्षा தேவ कीजिए। கிருபையை தாங்கட்டும். परमेश्वर का अनुग्रह सबको உங்களை संभाले। தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறேன். अपने आप को झुकाकर प्रार्थना அற்புதம் करें। செய்யும். अद्भुत काम இயேசு कीजिए। மூலம் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ये मेरे मन गवाह को धन्य कर. ये मेरे मन उसका पवित्र नाम को धन्य कर. ये मेरे मन यहोवा को धन्य कर. उसने किए वो सारे उपकार को कभी ना भूलना. आमेन. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் हमारे यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता का प्यार, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் पवित्र आत्मा की सहभागिता நம்மோடு கூட हमारे संग உலகத்துல பரிசுத்தவான்களோடு கூட पिता के सारे पवित्र लोग के साथ என்றென்றைக்கும் இருப்பதாக. हमेशा रहे। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். praise the Lord.